இப்போ வியாழக்கிழமை விடியற் காத்தால் ஒரு 5 மணி இருக்கோங்க. ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி இப்போ நாங்கள் எல்லாம் ரெடியாகி இவ்வளோ காலையில் எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஜப்பாலி அப்படின்ற ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இங்கே மலை மேலே இருக்குங்க. நான் இது வரலும் அந்த கோவில் போனதில்லை. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க தான் அந்த கோயிலுக்கு அடிக்கடி போயிருக்காங்களாம். ரொம்ப சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, போய் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. காலையிலே கிளம்பி போயிட்டுருக்கோங்க. செம்மையாக குளிராக இருந்தது. நம்ம திருப்பதி பெருமாள் இருக்கக்கூடிய கோவிலேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் இருக்குங்க. பாப்ப விநாசனம், ஆகாஷ கங்காக்கெலாம் நம்ம போவோம் இல்லைங்களா, அந்த வழியாக தான் இந்த கோயிலுக்கும் போகணும். டாக்ஸிலையோ இல்லை ஃப்ரீ பஸ்லேயோ கூட போகலாங்க. நாங்கள் ஆர்வக்கோளாறில் ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிட்டோங்க. ஆனால் அது காட்டுப்பாதை அப்படின்றதுனால அங்கே ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருந்து ஒரு கேட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 6 மணிக்கு தான் திறக்கும்னு சொல்லிட்டாங்க. நல்லா குளிரில் கொஞ்ச நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்து கிளம்பணுங்க. நான் இப்போ தான் முதல் தடவை இந்த கோயிலுக்கு வந்து சுவாமியை தரிசனம் பண்ணியிருக்கேங்க. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க? இந்த கோயிலோட சிறப்புகள் அப்படியே கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க உபயோகமாக இருக்கும். அப்புறம் அங்கே ஒரு குளம் கூட இருக்குங்க. அந்த ஜப்பாலி தீர்த்தம் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம்.